ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 4.3ல் லாஸ்ட் ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூ மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே டேனுனா உள்ளே என்ன இருக்கும், tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ அதில் உள்ள வேல்யூ வந்து அந்த பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதை அந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ளாடி கொண்டு வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இதில் மூணுமே வேறு ஃபங்க்ஷன்ஸ். இது tan ஃபங்க்ஷன், இது cos, இது sin. ஓகேவா? அப்போது இதில் இப்போ என்ன இருக்குது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அப்படி தானே. 1/2ன்னு சொல்கிறது ஒரு வேல்யூ. அப்போ கண்டிப்பாக அதோட ஆன்சர் எப்படி தான் வரும், தீட்டா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் வரும். கரெக்டு தானே? டிகிரி நமக்கு வரும் ஆன்சர். வேல்யூ இருந்துச்சுன்னா டிகிரி வரும், டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, வேல்யூ தான் இருக்குது. அப்போது இது எந்த டிகிரியில் இந்த வேல்யூ வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. சரியா? ஒன்று வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. நான் ரெண்டையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்களேன். cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் plus sin inverse of x is equal to pi/2. இது வந்து ஒரு ஃபார்முலா. அப்போது cos inverse of xன்னு சொல்கிறது என்னது, 1/2. இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் sin of மைனஸ் எக்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா மைனஸ் sin x ஆயிரும். இது அடுத்து நான் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். இது எப்படி ஆகும்னா tan of cos inverse of 1/2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மைனஸ் என்ன ஆகும், ஃப்ரெண்டில் வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸும் அந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஆயிரும், 1/2ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் இருக்கிற ஃபங்க்ஷனையும் இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணி பாருங்கள், கம்பைன் பண்ணி பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வர இடத்துல எனக்கு 1/2, அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வர இடத்துல என்ன இருக்குது, 1/2. அப்போ இந்த ரெண்டு எக்ஸுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், pi/2 போட்டுடலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வரும். சரி தானே? ஏன்னா இந்த இவ்வளோத்துக்கு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், tan ஆஃப் pi/2ன்னு வரும். tan pi/2ஓட வேல்யூ என்ன, pi/2னா என்னது, tan 90 டிகிரி. அப்படி தானே? tan 90 டிகிரினா வேல்யூ என்ன, இன்ஃபினிட்டி. ஓகேவா? இது வந்து நான் என்ன இதில் சால்வ் பண்ணியிருக்கேன், ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். இனி பாருங்கள், இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆர் போட்டு எழுதுகிறேன். tan ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஆக்சுவலாக இதில் tan cos sin அப்படி தானே. நார்மலாக நமக்கு என்ன தெரியும்னா இந்த 1/2ன்னு சொல்கிற வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டு தானே? நம்ம படித்தது தான். என்ன வரும், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைன் காஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பக்கத்தில் வேல்யூ இருந்துச்சுன்னா டிகிரி எழுதணும். அப்படி தான் நமக்கு வேல்யூ வந்து நார்மலாக நம்ம படித்தது தான். என்ன வரும், 0, 1/2, 1/√2, √3/2, 1. காசுக்கு என்ன வரும், அதை அப்படியே மாற்றி எழுதணும். இங்கே வந்து எழுதணும். அப்படி தானே? 90 டிகிரிக்கு வரதான் இங்கே 1க்கு 0 டிகிரி வரும். அப்போ என்ன வரும், 1. அடுத்து இந்த 60 டிகிரி வரும், இங்கே 30 டிகிரி வரும், √3/2. 45 டிகிரிக்குள்ளே அது அப்படியே தான் வரும், 1/√2. இது இங்கே மாறி வரும், 1/2, 0. அதாவது இது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா காசுக்கு அது அப்படியே இங்கேருந்து இங்கே ரைட் டு லெஃப்ட் இங்கே எழுதணும். ஓகேவா? அப்போது காசுக்கு எப்போ 1/2 வருது பாருங்கள்,
60 டிகிரியில் கரெக்டு தானே. அப்போ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சு சப்போஸ் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேல்யூ √4 √5 இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ அந்த பட்சத்தில் நம்ம என்ன தான் பண்ணணும், ஃபார்முலா மெத்தடு தான் போய் ஆகணும். அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டையுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஆனால் இந்த 1/2ன்னு சொல்கிறது நம்ம படித்த நோன் வேல்யூஸில் உள்ளது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், வேல்யூஸ் தெரிஞ்சனால அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நமக்கு tan of cos inverse of 1/2. காஸில் எப்போ 1/2 வருது, 60 டிகிரி அப்படி தானே. 60 டிகிரி நம்ம எப்படின்னு எழுதுவோம், π/3. cos inverse of 1/2னா என்னது, π/3. again மைனஸ். ஓகேவா. இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சுல. sin inverse of 1/2 எங்கே வரும், சைனில் எப்போ 1/2 வருது பாருங்கள், 30 டிகிரி. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மைனஸை உள்ளே போட்டுக்கலாம். மைனஸ் ஆஃப் 30 டிகிரி 1/2 இதில் வருது, 30 டிகிரியில் தானே சைன் வருது. 1/2வோட வேல்யூ என்ன வரும், 30 டிகிரியோட வேல்யூ என்ன வரும், π/6. இப்போ புரிஞ்சிச்சா. வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தோடு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இன்னும் நம்ம பார்த்துக்கோங்க என்ன வரும், π/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் π/6. இது நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. அப்போ என்ன வரும் பாருங்கள், எல்சிஎம் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 6 வரும். அப்படி தானே. 3யும் 6 எல்சிஎம் எடுக்கும்போது 6 தான் வரும். அப்போ இதுலேயே 6 வரணும்னா என்ன பண்ணுறது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 3 2s are 6 ஆகும். அப்போ மேலே என்ன வரும், 2ஆல் மல்டிப்ளை 2π. இங்கே 6 இருக்கிறனால இந்த பை அப்படியே தான் வரும். அப்போ என்ன வரும், tan 2π + π 3π/6 ஆகும். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 இது 2 π/2. π/2னா என்னது, 90 டிகிரி கரெக்டு தானே. அதாவது பைனா 180. ஓகேவா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பை அப்படின்னா 180, π/2னா 90 டிகிரி. அப்போ tan π/2ஓட வேல்யூ என்ன, இன்ஃபினிட்டி. ஓகேவா. எந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. அதனால் உங்களுக்கு இது நோன் வேல்யூஸ்னால் நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். இல்லை இது அன்னோன் வேல்யூஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. இனி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. ஓகேவா. இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இதுலேயுமே மூணுமே வேறு வேறு ஃபங்க்ஷன். இதில் என்ன இருக்குது, tan inverse of 1/2. டேனில் 1/2 வருமா, வரலாம். அது ஆனால் காஸ் இன்வெர்ஸில் 4/5 நமக்குள்ள நோன் வேல்யூஸில் என்ன ஆகாது, வராது. அப்படி தானே. 4/5 வந்திருக்கா பாருங்கள், காஸ் இன்வெர்ஸில் வரல. ஆனால் இதை நம்ம வந்து இந்த லாகரித்மிக் டேபிளில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அரித்மெட்டிக் டேபிள் இது அந்த லாகிங் ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணலாம், கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா. இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, நோன் வேல்யூஸை வச்சு நம்ம இதில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபார்முலாவில் போட முடியுமா பாருங்கள், காஸ் இன்வெர்ஸ் சைன் இன்வெர்ஸ். இங்கே வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் போட முடியாது. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ என்னென்னா இதை நம்ம இன்னொரு ஃபார்முலாவாக நம்ம கொண்டு வரணும். அப்படி தானே. என்ன அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, சைன் இருக்குது. அப்போ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், இதை நம்ம பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இதை ஏனும் இதை பின்னு எடுத்துக்கிட்டா சைன் a - b. அப்போ சைன் a - பியோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சைன் a - b அப்படின்னா sin a cos b மைனஸ் cos a sin b. ஃபார்முலாஸில் தான் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. இது வெளியில் ரெண்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். வேல்யூஸ் வச்சு போட முடியுமா, வேறு ஏதாச்சும் ஃபார்முலாஸ் வச்சு போட முடியுமான்னு பார்க்கணும். நோன் வேல்யூஸ் வச்சு இதில் போட முடியாது. ஏன்னா 4/5ன்னு சொல்கிறது நம்ம படித்த வேல்யூஸில் இல்லை. அப்போ நம்ம என்னது அந்த மாதிரி வேறு அடுத்த ஃபார்முலாவுக்கு தான் யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே வெளியில் சைன் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால a - b தான் வரும். அப்போது இதை வச்சு நம்ம sin a cos bயும் cos a sin b நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஏதோ ஏயோ பியோ எக்ஸோ ஒய்யோ என்ன வேரியபிள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. லெட் a = tan inverse of 1/2. அந்த டேர்மை அப்படியே என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த tan இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் இன்வர்ஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது என்ன வந்துடும், டேனுன்னு ஆயிரும். அப்போது tan A இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2. நீங்கள் இந்த பிதாகரஸ் தியரத்தில் படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரில. tan அப்படின்னா என்ன, tan அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா, இதில் இப்போ ஏன் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இதுதான் ஆப்போசிட் சைடு கிடையாது, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு இதோட வேல்யூ வந்து 1 ஆகும், அட்ஜசன்ட் சைடு இதோட வேல்யூ வந்து 2 ஆகும். அப்போது நம்ம இதுலேருந்து நீ காசையே கண்டுபிடிச்சிடலாம், காசையும் சைனையும் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொன்னால அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இப்போ டேனே தெரியும், டேனே தெரிஞ்சுன்னா சைனையும் காசையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு சைன் ஏ அப்படின்னா என்ன வரும் நமக்கு, சைன் ஏ அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், கரெக்டு தானே. அதே மாதிரி காஸ் ஏ அப்படின்னா என்ன வரும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ நமக்கு இதில் ஆப்போசிட் சைடும் தெரியும், அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஆனால் ஹைபாட்னியூஸ் தெரியாது, அப்படி தானே. அப்போ ஹைபாட்னியூஸுக்கு என்ன பண்ணுவோம், ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் ஆஃப் ரெண்டு அந்த ரெண்டு சைடையுமே ஸ்கொயர் பண்ணுறது தான். அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் என்னது ஹைபாட்னியூஸோட வேல்யூ. அப்போது இதில் நம்ம அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஆப்போசிட் சைடும் தெரியும், அப்படி தான் இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர்னால் என்ன வரும், அட்ஜசன்ட் சைடோட என்னது 2. அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு என்னது, ஆப்போசிட் சைடு 1 ஸ்கொயர் சீக்குவல் டு என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 4 + 1, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, அப்புறம் சீக்குவல் டு ரூட் 5. இது என்னது ஹைபாட்னியூஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு. அப்போது இதில் வந்து நம்ம சைனையும் காசையும் கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காக சைனையும் காசையும் கண்டுபிடிக்கிறோன்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. அப்போ இதில் ஆப்போசிட் சைடு என்ன, நமக்கு ஆப்போசிட் சைடு 1, ஹைபாட்னியூஸ் என்ன ரூட் 5. ஓகேவா, அதே மாதிரி இதில் அட்ஜசன்ட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடு தான் 2, ஹைபாட்னியூஸ் என்ன ரூட் 5. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சைன் பியும் காஸ் பியும் கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராப்ளத்தை மொத்தமாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு நம்ம பின்னு சொல்லும்போது அடுத்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை எடுக்க போகிறேன், லெட் பின்னு சொல்லி அடுத்த ஃபங்க்ஷனை எடுக்க போகிறேன். ஓகேவா, லெட் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஃபங்க்ஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், cos b is equal to என்ன வந்துடும் 4/5. அப்போது காஸ் அப்படின்னா என்ன வரும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதுதான் b அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு என்ன, இதுதான் அட்ஜசன்ட் சைடு தான் 4, ஹைபாட்னியூஸ் தான் என்ன, இதுதான் ஹைபாட்னியூஸ், அப்போ இது 5. நமக்கு இதில் இனி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், கரெக்டு தானே. அப்போ ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, அதாவது ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். நமக்கு இப்போ இதில் என்ன வேணும், ஆப்போசிட் சைடு வேணும். அப்போ ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா என்ன வரும், ரூட் ஆஃப் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும், adjacent side square இப்படி தானே வரும். அப்போ opposite side is equal to hypotenuse ஓட வேல்யூ என்ன 5 தானே hypotenuse. அப்போ 5 square minus adjacent side square என்ன 4 square. Opposite side is equal to root of 5 square என்ன 25 minus 4 square 16. Opposite side is equal to root of 25 minus 16 என்ன ஆயிரும் 9 ஆயிரும். Opposite rootலேருந்து எடுத்தோன்னா 3. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன இப்போ நமக்கு 3 கிடச்சிருக்கு. அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு அந்த ஃபார்முலா படி காஸ் பி ஆல்ரெடி இருக்குது, நம்ம சைன் பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சைன் பியோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அதுக்காக தான் அந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சோம். ஆப்போசிட் சைடு என்ன கிடச்சிச்சு 3, ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன 5. அப்போது அந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு. பாருங்களேன், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இங்கே சைன் ஏ மைனஸ் பி. அப்போ போட்டுடலாமா மொத்தமாக,
கொஸ்டின் எழுதிக்கலாம். sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5 is equal to என்ன வரும்? இது ஏன்னு எடுத்திருக்கோம், இது பின்னு எடுத்திருக்கோம். அப்போ sin a cos b minus cos a sin b. கரெக்டு தானே? அப்போ sin a வேல்யூ என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். sin a வேல்யூ என்ன? 1/5. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேணா ஃபார்முலா வேணா ஒர்க் அவுட் எழுதிக்கோங்க. sin a cos b, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin b cos a minus cos a sin b. cos a sin b. ஓகேவா? இல்லை சப்போஸ் ப்ளஸ் sin a ப்ளஸ் பின்னா இதுலேயும் ப்ளஸ் வரும். ஓகேவா? அப்போ sin a யோட வேல்யூ என்ன? நமக்கு 1/5 இன்டு cos b யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4/5. ஓகேவா? இது ஒரு டேர்ம். எகைன் மைனஸ் cos a sin b. cos a யோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? 2/5. 2/5 into sin b யோட வேல்யூ 3/5. 3/5. ஓகேவா? இனி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை தானே இருக்குது. 1 into 4 என்ன? 4 ஆயிரும். 4 டிவைடட் பை இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. 5 into √5. ஓகேவா? மைனஸ் 2 into 3 என்ன ஆயிரும்? 6. 6 டிவைடட் பை என்ன வந்துடும்? 5 into √5. அப்போ எல்சிஎம் கீழே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால எல்சிஎம் என்ன தான் வரும்? 5 into √5. மேலே என்ன இருக்குது? 4 minus 6. 4 minus 6 ஓட வேல்யூ என்ன? -2 divided by 5 into √5. டினாமினேட்டரில் இருக்கிற √5 மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரு √5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கீழே இருக்க இந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த √5 மாற்றுறதுக்காக. இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை பண்ணினாலும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? புக் ஆன்சருக்காக நான் இதை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள்? -2 into √5 divided by இங்கே என்ன இருக்குது? ஒரு 5 இருக்குது. அந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இனி √5 into √5 என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். which is equal to என்ன வந்துடும்? -2 into √5 divided by 5 into 5 என்ன? 25. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இனி தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். தேர்ட் ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். ஓகேவா? தேர்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. ஓகேவா? இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? காஸ். அது ஆக்சுவலாக 4 ஃபார்முலா வரும். sin a + b, sin a - b, அதே மாதிரி cos a + b, cos a - b. இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் ரொம்ப ஈஸி தான். அதாவது இந்த பாருங்கள், இதில் என்னது? sin a - bனா இதில் மைனஸ் வரும். sin a + bனா இதில் உங்களுக்கு ப்ளஸ் வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி cos a - bனா ப்ளஸ் வரும், cos a + bனா மைனஸ் வரும். ஓகேவா? இது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் வெளியில் காசு இருக்கிற, அப்போ இதை a, இது மைனஸ் இருக்கிறனால -b. அப்போ cos a - b ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா cos a cos b plus sin a sin b. ஓகேவா? இதான் ஃபார்முலா. அப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். நம்ம cos a cos b sin a sin b கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டேர்மை எடுக்கிறேன். பாருங்கள், let a is equal to sin inverse of 4/5. அடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த sin inverse இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆயிரும்? அது sin a is equal to 4/5. sinனா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சாலும். அப்போ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? இது ஏன்னா ஆப்போசிட் சைடுனா என்னது? இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ 4. ஹைப்போட்டென்யூஸ்னால் என்னது? இதுதான் 5. நமக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோதான். அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? √ ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ என்ன? 5. 5 ஸ்கொயர் மைனஸ் என்ன வந்துடும்? 4 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25 மைனஸ் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. √9 வரும். which is equal to 3. அட்ஜசன்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. அப்போ இதில் நமக்கு சைனே இருக்க, நம்ம என்ன பண்ணால் போதும்? காசியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். காசியோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் சைடு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3. இப்போ 3/5. ஓகேவா? இனி நம்ம செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். tan
let B equal to tan inverse of 3/4. tan இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா என்ன வந்துடும்? tan B is equal to 3/4. tanனா என்ன? opposite side by adjacent side. மொத்தமே 3 டேர்ம்ஸ் தான் உண்டு. 2 இருக்கும், 1 வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போது இதான் டயக்ராம். இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடுனா இது, அட்ஜசன்ட் சைடுனா இது. இனி ஹைப்போட்டனியூஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன சொன்னேன்? ஆட் பண்ணணும். 2 சைடையுமே ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி அதோட ஸ்கொயர் எடுக்கணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. 9 + 16 என்ன வந்துடும்? √25. √25ஓட வேல்யூ என்ன? 5. அப்போ ஹைப்போட்டனியூஸ் என்னது? 5. அப்போது இதில் tan B வச்சு sin A கண்டுபிடிச்சிடலாமா? sin Bயும் cos Bயும் கண்டுபிடிக்கணும். sin Bனா என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் சைடு என்ன இதில்? 3. 3 ஹைப்போட்டனியூஸோட வேல்யூ 5. அதே மாதிரி நீ cos B கண்டுபிடிச்சிடலாமா? cos Bயோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன? 4/5. எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான். ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும். நீங்கள் வெளியில் என்ன வேல்யூ, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம். மொத்தத்தில் என்ன தான் வந்தாலும் இந்த 4 வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சி ஆகணும். 4 ஃபார்முலாஸ்க்குமே 4 ஃபார்முலா சொன்னல. sin A - B, sin A + B. அதேமாதிரி cos A - B, cos A + B. எதாக இருந்தாலுமே இந்த cos A, cos B, sin A, sin B கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். இந்த 4 ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். பாருங்க, ஒருக்கா கூட क्वेश्चन எழுதிக்கலாமா? cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. அப்ப cos A - B அப்படின்னா என்னது? cos A இதாவது cos இது A - B. cos A cos B plus sin A sin B. வேல்யூ பார்த்துருவோமா? cos A ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3/5. cos B ஓட வேல்யூ என்ன? 4/5. அப்போ 3/5 into 4/5. 3/5 into 4/5. again plus symbol. இனி sin A sin B ஓட வேல்யூ பார்க்கலாம். sin A ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்க? 4/5. sin B ஓட வேல்யூ 3/5. அப்போ 4/5 into 3/5. 4/5 into 3/5. மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 4 என்ன? 12. 12/5 into 5 25 plus 4 into 3 என்ன? 12. 12/5 into 5 25. LCM என்ன தான் வரும்? 25 தான் வரும். மேலே என்ன இருக்குது? 12 plus 12. 12 plus 12ஓட வேல்யூ என்ன? 24. 24/25. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 4 ஃபார்முலாவையும் தரவாக படித்து என்ன பண்ணணும்? ஈஸி. எல்லாமே மெத்தட் இது தான். ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 4.3ல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே முடிஞ்சுட்டு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். எது வேணுமோ எடுத்து பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.